திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் கோவில் கோபுரம், வளாகம், கழிப்பிட வசதிகள், குடிநீர் வசதிகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பணிகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோவில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பிடம் பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் தற்போது அதில் பல பொருட்கள் காணாமல் போய் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த பிருத்திவிராஜன் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். வீடியோவில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறையில் மேலே வைக்கும் டேங்க் இல்லை, பல பொருட்கள் காணாமல் போய் உள்ளன, தரமில்லாமல் கட்டப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணியளவில் பிருத்திவிராஜின் வீட்டுக்கு போலீசார் சென்றுள்ளனர். ஆனால் அவர் இல்லாமல் இருந்த நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வந்ததாகவும் 2023ஆம் ஆண்டு பதியப்பட்ட வழக்குக்காக தேடி வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவரின் உறவினர்கள் அவரை விசாரிக்க வாரண்ட் இருக்கிறதா என கேட்டபோதும் போலீசார் பதிலளிக்கவில்லை. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் காத்திருந்து பின்னர் அங்கிருந்து சென்றனர். திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் பணிகள் குறித்த வீடியோ பதிவிட்ட நபரை அதிகாலை நேரத்தில் தேடி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.